அதாவது வீட்டுல சாயங்காலம் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு வரவு செலவுக்கு கணக்க போட்டுக்கிட்டு பணத்தை சேர்ப்பதே ஒரு கஷ்டம்னு பேச வந்திருக்காங்களே. நாங்கெல்லாம் தினமும் காலையில எந்திரிச்சு சொல்ற பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்கிற குழந்தைங்களை சமாளிச்சு ஆபீஸ்க்கு போய் டெய்லி நமக்காகவே யூசர் ஸ்டோரியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மேனேஜரை சமாளிச்சு நம்ம செஞ்ச வேலைக்கு பேர் வாங்கலாம்னு சுத்தி உட்கார்ந்து இருக்கிற கொலிகை சமாளிச்சு வர்ற வழியில அந்த சரவணகுமாரிக்கு ஒரு போனை போட்டு ஃப்ரெண்டை வேற சமாளிச்சு வேற டைம் ஜோன்ல இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாம் போனை போட்டு ஏன்னு மறந்துடாதீங்கன்னு சொல்லி நைட்டு வந்து இந்தியாவுக்கு போன் போட்டு அக்கா சித்தி புள்ள பெரியமா உள்ள ஒண்ணு விட்ட சித்தி பங்காளி வீடு நங்கையா கொழுந்தியா அவருக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் வரைக்கும் இத்தனை உறவுகளை டீல் பண்றமே உறவை காப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் நடுவர் அவர்களே. இதுக்கு மேல வேலையில்லா பட்டதாரி தனுஷ் மாதிரி பேசுறீங்க. இதுக்கு மேல நீங்க பில்லையே எடுத்து எரிஞ்சிருவீர்கள் என்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம ஊர்ல வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் போகுது. ஏறுனா எங்கேயும் நிக்காது, சில இடத்துல நிக்கும், கதவு திறக்காது. அந்த மாதிரி வேகமா போனாங்க. ஆனா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அதையே அப்பத்தாட்ட தினம் பேச வேண்டி இருக்கு. இந்தியாவுக்கு போனா உறவுகள் எல்லாம் யாரு எவருன்னு கேக்குறான். நமக்கு உள்ளூர் ஆளே மறந்து போகுது. கஷ்டம்தான். இங்க இருந்து போய் சொந்தக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அப்புறம் ரீல்ஸ் போட வேண்டி இருக்கு. அம்மாவை டீல் பண்ண கஷ்டமா இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். காசு எப்படி வேணாலும் வந்துருங்க, சொந்த பந்தங்களை பாக்குறதாங்க கஷ்டம்னு பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலும் பேசித்தான் ஆகணும். வாங்கம்மா ஐஸ்வர்யா சுரேஷ்.